ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொத்தமாகவே 50 கிராம் நம்ம நெய்யும் அப்புறம் இந்த ஆயிலும் சேர்த்து ஒரு 50 கிராம் வர மாதிரி மட்டும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அதிலே கம்மி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து சிக்கனுக்கு வந்து எண்ணெயெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான், ஏன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக வருங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம ஊற்றணும். இப்போது நல்லா எண்ணெயும் அந்த நெய்யும் நல்லா காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 100 கிராம் வெங்காயம், அந்த 100 கிராம் வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம இந்த வெங்காயத்திலே வந்து இந்த தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம இஷ்டத்துக்கு தாங்க, எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் பிரிஞ்சி இலை. இப்போ இதெல்லாம் போட்டு இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நாங்கள் மட்டன் பிரியாணி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இது சிக்கனில் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதனால தான் நான் இது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் இது வந்து கம்மியான 1.5 படி தான் போட்டு இப்போ செஞ்சுருக்காங்க. ஈஸி மெத்தேடில் நீங்களும் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம போட்டுட்டோம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன மசால் போடணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் எங்கள் அம்மா ஊற்றுறாங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். தேவைதாங்க, உங்களுக்கு நான் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க. இப்போது இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அன்னாச்சி பூ, அந்த மொக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா ஊர்லேருந்து வராங்க, பொள்ளாச்சியிலேருந்து. எங்கள் அக்கா பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அதனால தான் அம்மா வந்து இன்றைக்கி பிரியாணி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் அவங்க வர்றக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிடலான்னு இப்போ எல்லாமே நாங்கள் செஞ்சாச்சு. இப்போ பிரிஞ்சி இலையும் போட்டு உப்பும் போட்டாச்சு, கல் உப்பு. இப்போ சிக்கன் மட்டும்தான், சிக்கன் 65க்கு எடுத்து வச்சுருக்கோம். கேசரி பண்ணியாச்சு, சாப்பாடு பிரியாணி பண்ணியாச்சு, காய்ச்சாறு இந்த பிரியாணிக்கு தேவையான காய்ச்சாறு பண்ணியாச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அவங்க வந்தால் மட்டும் அவ்வளோதான். இப்போது பாருங்கள், இப்போ அந்த எல்லாம் போட்டாச்சு. இப்போ பட்டை, கிராம்பு எல்லாம் தூளெல்லாம் போட்டு அரைச்சி, இஞ்சி பூண்டு வந்து ஒரு 25 கிராம்னா ஒரு 4 டீஸ்பூன் பூண்டு. 4 டீஸ்பூன் பூண்டு போட்டோம்னா இஞ்சி வந்து ஒரு இப்போ நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டை விட நம்ம இஞ்சி வந்து கம்மியாக தான் போடணும். இப்போ அதெல்லாம் போட்டு இப்போ நல்லா நம்ம இலக்கி விட்டுக்கலாம். எல்லாம் மசாலோட எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா நம்மளுக்கு நல்லா மசால் கலந்து வரட்டும். தக்காளி வந்து ஒரு 100 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். இதோட போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலோட தக்காளியெல்லாம் மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன். இது எங்கள் வீட்டில் நாங்கள் அரைச்ச மிளகாத்தூள் தான். அப்புறம் மல்லிப்பொடி வந்து அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம எடுத்துருக்க மல்லி இலை, புதினா இலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி 2 சேர்த்து இப்போ போட்டு இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எல்லா மசாலும் சேர்ந்து எல்லாம் ஒட்டுக்கா கலந்து வரட்டும். பக்கத்தில் வந்து நம்ம பிரியாணிக்கு சைடிஷாக வந்து காய் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இது நாங்கள் தால்ச்சான்னு சொல்லுவோம். அது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா இங்கே கரெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா நம்ம இலக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் போட்டதே நம்மளுக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மசாலா நம்மளுக்கு ரெடியானோடனே நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 6 பச்சை மிளகா போட்டு இப்போ நல்லா இலக்கிட்டு, இப்போ நான் கறி வந்து 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அது கழுவி அந்த 1.5 கிலோ கறியும் அதில் போட்டுக்கலாம். இப்போ கறியும் போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா ஒரு இலக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இப்போ வந்து நான் 1.5 படி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 படி தண்ணி அதில் ஊற்றுறோம். இந்த படியில் தான் நான் எடுத்தேன் அரிசி. இது வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மா கொடுத்தது இந்த படி. அதனால் அவங்க ஞாபகார்த்தமாக இன்னும் பத்திரமா அதை வச்சுருக்காங்க.
இந்த படியில் இப்போ 3 படி தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ அந்த தண்ணியை நல்லா இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு காரம் எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நல்லா கலக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி இப்போ அரிசியை வந்து வடித்து வச்சுருக்கோம். அந்த அரிசி இப்போ நம்ம போட்டுக்கலாம். அரிசி இப்போ போட்டாச்சு. அரிசியை போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அரிசியை இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையும் நம்ம தண்ணி இல்லாமல், ஏன்னா நம்ம தண்ணி ஆல்ரெடி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வடிச்சு விட்டு அரிசியை போட்டு இப்போ நல்லா நம்ம ஒரு கிளறி மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கலக்கி விட்டாச்சு. பாருங்கள், இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் போட்டு இப்போ வெயிட்டு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். மேலே சட்டி மேலே பாருங்கள், இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் அது தம்மில் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி பாருங்கள், இப்போ நம்ம தம் போட்டு இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பயிறு மாதிரி எவ்வளோ சூப்பராக. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ பயிராட்ட கொழுப்புன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஆனால் என்னென்னா, நம்ம வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட் இல்லாத டைம் தான் நம்ம அப்போ செய்யறதுக்கு ஆரம்பித்தாச்சு. அதை நம்ம எடுக்காமல் வைக்கவும் முடியாது. மசாலா எல்லாம் போடும்போதே வந்து எங்களுக்கு கரண்ட் இன்றைக்கி சடோன்னு எங்களுக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து